நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தசம கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 12 ஸ்தானங்களிலும் எப்படி வெளிப்பட்டு பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். சரிங்களா. இது காலப்புருஷனுக்கு 10ஆம் இடம் மகர ராசி வரும். மகர ராசி அப்படிங்கிறது வந்து பொதுவான கர்மஸ்தானம். சரிங்களா. உங்கள் லக்னத்துக்கு வந்து 10ஆம் இடம் எதுவோ அது வந்து உங்களுக்கு கர்மஸ்தானம். பொது கர்மஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மகரம். சரிங்களா. இந்த 10ஆம் இடத்துல தான் வந்து ஒருத்தரோட செயல்பாடுகள், செயல்பாடுகள் குறிப்பாக வந்து தொழில் அப்படிங்கிறது வந்து இங்கே தான் நம்ம வந்து அறிய முடியும். சரிங்களா. 10 அப்படிங்கிறது வந்து ஜீவனஸ்தானம், செயல் ஸ்தானம். சரிங்களா. செயல் ஸ்தானம். இங்கே வந்து 10ல் வந்து சூரியன் வந்து திக்பலம் அடைவார். சரிங்களா. சம்பாத்திய காரகர் சூரியன் 10ல் வந்து திக்பலம் அடைகிறது வந்து சூட்சம் இதுதான். சரிங்களா. சம்பாத்திய காரகர் வந்து தொழிலில் செயல்பாடுகளில் வந்து சம்பாத்தியம் எப்படி வந்து சம்பாதித்து கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து சூரியன் 10ல் திக்பலம் அடைந்து உள்ளதால் திக்பலம் 10ல் அவர் திக்பலம் அடைவார். சரிங்களா. உங்கள் லக்னத்துக்கு எந்த ஸ்தானம் 10ஆம் இடமாக வருதோ அங்கே சூரியன் தான் திக்குபலம். அடுத்து செவ்வாய் வந்து செயல்காரகர். சரிங்களா. செயல்காரகர், தைரிய வீரியக்காரகர். அவர் வந்து 10ஆம் இடத்துல திக்பலம் அடைவதோட சூட்சம்னு இதுதான். சரிங்களா. செயல்படணும். அதனால் வந்து செவ்வாய் வந்து 10ல் திக்பலம் அடைவார். 10ல் வந்து ஏன் வந்து சனி திக்பலம் அடையலை? சனி வந்து 10ல் வந்து ஆட்சி வலுவடைகிறார் மகரத்தில். சரிங்களா. அவர் வந்து 10க்கு 10ல் வந்து உச்சமடைவார். சரிங்களா. 10க்கு 10 அப்படிங்க வந்து துலாம். சரிங்களா. காலப்புருஷனுக்கு 10 அப்படிங்கிறது மகரம். அந்த மகரத்துக்கு 10 அப்படிங்கிறது வந்து துலாம். அங்கே வந்து சனி வந்து உச்சமடைவார். இதுதான் சூட்சமம். ஏன்னா சனிக்கு செவ்வாய்க்கும் இந்த சூரியன் செவ்வாய்க்கும் வந்து சனி ஆகாது, சனிக்கு வந்து சூரியன் செவ்வாய் ஆகாது. அப்படிங்கிறதுனால இவங்களோட சேராமல், தன் வீடாக இருந்தாலுமே இவங்களோட சேராமல் இங்கே வந்து தனித்த முறையில் வந்து உச்ச வலுவை அடைகிறார் சனி. சரிங்களா. இதுதான் வந்து சூட்சமம். 10ஆம் அதிபதி வந்து லக்னம் வரும்போது 10ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருந்தார்னா அவங்களுக்கு எல்லாருமே தொழில் சிந்தனைகள் அப்படிங்கிறத இருக்குது. செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து எப்படி செயல்பாடுகளை எப்படி வெற்றிகரமாக மாற்றுவது அப்படிங்கிற சூழ்ச்சியம் வந்து உணர்ந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா. 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது எந்த நேரமே வந்து தொழில் பற்றிய சிந்தனைகள், தன் செயல்பாடுகளை பற்றிய சிந்தனைகள். சரிங்களா. இது வந்து 10க்கு 5, 10க்கு வந்து 4, 10க்கு வந்து கேந்திரம், 10க்கு வந்து 4 அப்படிங்கிறதுல வந்து லக்னம். சரிங்களா. அங்கே வந்து 10ஆம் அதிபதிக்கு வந்து இந்த நேரமே வந்து தொழில் வெற்றிகள், பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக வர்றவங்கலாம் வந்து 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்க தான். சரிங்களா. செயல்பாடுகள் தொழில் மட்டுமல்ல, எந்த செயல்பாடுகளாக இருந்தாலுமே வந்து அதை வந்து வலுவாகவுமே, அதாவது இந்த நேரமே அதை பற்றி சிந்தனையாகவும் திங்கிங்காகவும் இருப்பாங்க. லக்னம் அப்படிங்கிறது ஆத்மாவில் வந்து 10ஆம் செயல்காரங்கன்னு இருக்கும்போது இது லக்னத்துக்குள்ள வந்து அந்த செயல்பாடுகளின் மேன்மையை வந்து பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா. அடுத்தது 10ஆம் அதிபதி 2ல் 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வந்து 2 வந்து குடும்பஸ்தானம். இதுக்கு வந்து 10க்கு வந்து 5ஆம் ஸ்தானம். 10ஆம் ஸ்தானத்துக்கு 5ஆம் ஸ்தானம், 10ஆம் ஸ்தானத்துக்கு திரிகோண ஸ்தானம். அப்படிங்கிறனால குடும்ப உறுப்பினர்களே வந்து ஜாதகரோட தொழிலுக்கு உதவுவாங்க. சரிங்களா. குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து தொழில் செய்வது. சரிங்களா. குடும்ப தொழிலையே வந்து செய்வது. சரிங்களா. குடும்பத்தில் வந்து என்ன பாரம்பரியமாக வந்து செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த தொழிலே வந்து செய்வது, குடும்பமாக சேர்ந்து செய்வது வந்து 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது. சரிங்களா. 10 அப்படிங்கிறது வந்து தொழில், 2 அப்படிங்கிறது வந்து வரவு, வாக்கால் ஜீவிக்கக்கூடிய தொழில்கள். சரிங்களா. வாக்கால் வருமானம் வரக்கூடிய துறைகள் இதில் வந்து இருப்பாங்க 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது. சரிங்களா. இது வந்து மிகுந்த சிறப்பு. 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தன் தொழிலில் வந்து பெரிய வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலால் வந்து வரவுகள், தொழிலால் வந்து வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து சேரும். சரிங்களா. 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது வந்து இது வந்து 10க்கு
6, 10க்கு 6 அப்படிங்கிறதுனால இது வந்து சிறப்பு இல்லை. 10ஆம் அறிவு 6 3 இருக்கும்போது இது வந்து தொழில் செய்து முதலீடுகள் போட்டு தொழில் செய்த வந்து கடன்காரர் ஆகக்கூடிய சூழல்களை உருவாக்கிவிடும். சரிங்களா? இது வந்து 10க்கு 6 அப்படிங்கிறதுனால தன் ஸ்தானத்துக்கு இது மறைகிறாரு. 10ஆம் அறிவு தன் ஸ்தானத்துக்கு மறைகிறாரு. லக்னத்துக்கு இது வந்து மறைவிடம் தான். சரிங்களா? சிறிய மறைவிடம் தான். அதனால வந்து 2 வகையிலுமே சிறப்பு இல்லை. 10ஆம் அதிபதி 3 இருக்கும்போது வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து சிறப்பு. சரிங்களா? 10ஆம் அதிபதி 3 இருக்கும்போது 10க்கு 6 அப்படிங்கிற வேலைக்கு போவது சிறப்பு. சரிங்களா? வேலைக்கு போவது சிறப்பு. அடுத்தது 10ஆம் அதிபதி 4 இருக்கும்போது 10ஆம் அதிபதி 4 இருக்கும்போது இது வந்து 10க்கு 7. சரிங்களா? 10க்கு 7 அதாவது கேந்திர ஸ்தானம். 10க்கு இது வந்து கேந்திர ஸ்தானம். தாயார் வழியில் தாயார் பேரில் சரிங்களா, தாய் வழி உறவுகளில் தாய் மாமனோட சேர்ந்து சரிங்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து தொழில் செய்வது வந்து சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி 4 இருந்தார்னா வீடு அசையா சொத்துக்களின் மூலம் வீடு வாகனம் பூமி சரிங்களா, இதன் மூலம் வந்து பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய நிலைகள் அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். 10ஆம் அதிபதி 4 இருக்கிறது வந்து இது வந்து மிகுந்த சிறப்பு. சரிங்களா? இது வந்து வியாபார மேன்மை அப்படிங்கிறது வந்து பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? 10ஆம் அதிபதி 4 இருந்தாருன்னா வந்து தன் வீட்டை தானே பார்ப்பார். சரிங்களா? தன் வீட்டை தானே பார்த்து வளப்படுத்துவார். அதனால் வந்து அந்த 4 வழியில் இருக்கக்கூடிய காரங்களில் எல்லாம் வந்து பெரிய வெற்றிகள் வந்து உருவாகும். அந்த 10 இருக்கக்கூடிய காரங்கள் வந்து தொழில். சரிங்களா? இந்த 4 வழியில் உள்ள காரங்களின் வழியாக வந்து தொழில் வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து உருவாகும். சரிங்களா? அடுத்தது 10ஆம் அதிபதி 5ஆம் ஸ்தானத்தில் 10ஆம் அதிபதி 5ஆம் ஸ்தானத்தில் இருக்கும்போது இது வந்து 10க்கு 8 இருந்தாலுமே இது வந்து கேந்திர ஸ்தானம். கேந்திராதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கார். சரிங்களாங்க? 10ஆம் அதிபதி வந்து கேந்திர 10ஆம் இடம் கேந்திரம். அந்த அதிபதி வந்து கேந்திராதிபதி. அவர் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிறார். சரிங்களா? திரிகோணத்தில் இருந்து பெரிய புகழை கொடுப்பார். சரிங்களா? புகழ் பெரும்படியான துறைகள். சரிங்களா? அவங்க வந்து தொழிலாளி வந்து புகழ் அடைவது, புகழான தொழிலை செய்வது, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏற்படும். 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது அதாவது இது வந்து கர்ம மேன்மை அப்படிங்கிறது வந்து உருவாகுது. அதாவது கர்மத்தால் கௌரவம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா? கௌரவம் அப்படிங்கிறது 5. சரி, சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய இவரின் செயல்பாடுகளால் மிகப்பெரிய புகழ் சேர்க்கும், மிகப்பெரிய கௌரவம் அப்படிங்கிறது வந்து சேர்க்கும். சரிங்களா? கர்ம மேன்மை அப்படிங்கிறது உருவாகும். அதாவது வந்து அதாவது ஆண் வாரிசு கிடைக்கும். சரிங்களா? கர்ம மேன்மை ஏற்படுவதற்கு ஆண் வாரிசு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா? 10ஆம் அதிபதி 5ல் இருந்தாலோ அல்லது 5ஆம் அதிபதி 10ல் இருந்தாலோ ஆண் வாரிசு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் நிச்சயமாக, கன்ஃபார்மாக. சரிங்களா? அதாவது 5ஆம் அதிபதி வலுவாக இருந்து குருவும் வந்து வலுவாக இருந்து இதுக்கு வந்து சுப தொடர்புகள் இருந்து அதாவது குழந்தைகள் பெரும் அமைப்புக்கு வந்து என தடைகளும் இல்லாமல் இருந்ததுன்னா இது வந்து ஆண் வாரிசு வந்து பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? 10ஆம் அதிபதி 5ல் இருக்கிறவர். நெக்ஸ்ட்டு வந்து 10ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது. 10ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது வந்து இது வந்து ஒரு வகையில் வந்து சிறப்பு, ஒரு வகை சிறப்பு இல்லை. சரி, இது வந்து வேலைக்கு தான் போகணும். 10ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது தன் ஸ்தானத்துக்கு பாக்கியத்தில் இருந்தாலுமே இது வந்து வேலைக்கு தான் போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்க வந்து உருவாகுது. தொழில் செய்தாங்க அப்படின்னா வந்து கடன்காரர்களை உருவாக்கி விட்டுரும். சரிங்களா? அப்ளை சொன்ன விதிகள் தான். சரிங்களா? 10ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது தொழிலில் வந்து அந்த ஜீவனத்தை வந்து வேலைக்கு போய் தான் வந்து இவங்க வந்து ஜீவிக்கணும். சரிங்களா? 10ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கடன் பெற்று தொழில் செய்து மாட்டிக்கொள்ளும் விதி உண்டாகும். சரிங்களா? தொழில் செய்து கடன் வாங்கி தொழில் செய்து அதை கட்ட முடியாமல் சரிங்களா, அதாவது பகைகள் உருவாகி கெட்ட பேர் எடுத்து தான் கொடுக்கும். சரிங்களா? 10ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது வந்து வேலைக்கு போகும் அமைப்பு தான். ஆனால் அதில் வந்து 10ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது அரசு அடிமை, அரசாங்க வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சேவை, அதாவது சேவை அப்படிங்கிற சிறப்புகளை வந்து பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? சொந்தமாக வந்து தொழில் பண்ணாமல் அரசு வேலை, அரசு அடிமை அல்லது ஒரு நிறுவனத்தில் வந்து கீழ்ப்படிந்து வேலை செய்வதற்கு இது வந்து உத்தமமாக இருக்கும்.
சரிங்களா. அதுக்கடுத்த வந்து 10ஆம் அதிபதி 7ல் இருந்தார்னா, 10ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது இது வந்து தன் ஸ்தானத்துக்கு கேந்திரஸ்தானம் 10க்கு 10 சரிங்களா. 10ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பாவ அடிப்படையில் இது வந்து வலுவாகும் சரிங்களா. வாழ்க்கை துணை வழியில் வந்து வாழ்க்கை துணையோடு வந்து சேர்ந்து அல்லது நட்புகளோடு சேர்ந்து பங்காளிகளோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து தொழில் செய்தான மிகப்பெரிய வெற்றிகளை வந்து பெற்றுக் கொடுக்கும். 10ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது 10ஆம் அதிபதி 7 இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகள் சரிங்களா. 10ஆம் அதிபதி 7 இருந்தாருன்னா சமுதாயத்தால் உயர்வடையக்கூடிய நிலைகள். சமுதாயமே வந்து இவங்களோட தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா. ஊர் உலகமே வந்து இவரோட ஒரு செயல்பாடுகளுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் சரிங்களா. அதனால் வந்து பெரும் புகழ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சரிங்களா. வாழ்க்கை துணையோடு சேர்ந்து கூட்டு செய்வது, வாழ்க்கை துணையின் பேரில் தொழில் செய்வது எல்லாம் வந்து பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா. அடுத்தது 10ஆம் அதிபதி 8ல் 10ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வெளி இடங்கள் சார்ந்த தொழில் தான் வந்து அமைச்சுக்கணும் சரிங்களா. அதாவது வெளி இடத்துல போய் தொழில் செய்து நம்ம ஜீவிச்சுக்கிற மாதிரி தான் வரும். 10ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தன் ஸ்தானத்துக்கு இது வந்து லாபஸ்தானம் அப்படிங்கிறனால வெளி இடங்கள் 8 அப்படிங்கிறது வெளி இடம் சரிங்களா. அதனால் வெளி இடப்பக்கம் போகிறது தான் வந்து சிறப்பு. 10ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வந்து 8ங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம். தொழில் செய்து கடன்காரர்களாக ஆக்கப்பட்டு ஆயுளை முடித்து கொள்ளும் சூழல்கள் இது வந்து பெற்றுக் கொடுத்துரும் சரிங்களா. 10ஆம் அதிபதி 8ல் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் வெளிப்பக்கம் போயிட்டாங்கன்னா சிறப்பு சரிங்களா. அதை பாவத்துவமாக இருந்ததுன்னா 10ஆம் அதிபதி வந்து 8ல் பாவத்துவமாக இருந்து பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டு இருக்கும்போது இது வந்து இந்த மாதிரி விதிகள் கொடுத்துரும் சரி. தொழில் செய்து கடன்காரராகி ஆயுளை முடித்து கொள்ளும் சூழல்கள் அல்லது தலைமறைவாய் காணாமல் போயிடுறது இந்த மாதிரியெல்லாம் விதிகள் உண்டாயிடும். அதே வந்து 10ஆம் அதிபதி சுபத்துவமாக இருந்தார் அப்படின்னா 8ஆம் பாவம் சுபத்துவமாக இருந்ததுன்னா பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்பெக்குலேஷன் இந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது பெற்றுக் கொடுக்கும். வெளிநாட்டில் போய் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது பெற்றுக் கொடுக்கும். சுபத்துவமாக இருந்தார்னா 10ஆம் அதிபதி 8ல் சுபத்துவமாக இருக்கும்போது இந்த மாதிரி உருவாயிடும். 10ஆம் அதிபதி பாவத்துவமாக இருந்தார்னா ஆயுளையே முடித்துக்கொள்ளும் சூழல்கள் அப்படிங்கிறது தொழில் செய்து மாட்டிக்கொள்ளும் சிக்கல்களை வந்து கொடுத்துரும் சரிங்களா. அந்த மாதிரி விதிகள் உண்டாயிடும். அடுத்தது 10ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வந்து இது வந்து தர்மஸ்தானம். 10ங்கிறது கர்மஸ்தானம் சரிங்களா. கர்மம் அப்படிங்கிறது ஏற்படும். அதை கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது வந்து உருவாகும். 10ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கர்மாதிபதி யோகம். பாக்கியமான தொழில்கள் சரிங்களா. பாக்கியமான தொழில்கள், தொழிலால் வந்து பாக்கியம் உண்டாகிறது இதெல்லாம் வந்து கிடைக்கும். தந்தை செய்த தொழிலால் வந்து பாக்கியங்கள் சேருவது சரிங்களா. 9 வந்து தர்மஸ்தானம். 10ங்கிறது வந்து கர்மஸ்தானம். பெரும் தர்மஸ்தானமும் பெரும் கர்மஸ்தானம் வந்து இணைந்து பாக்கிய பலனை வந்து ஏற்படுத்து. கர்மத்தால் பாக்கியம் உருவாகும் சரிங்களா. தொழிலால் பாக்கியம் கிடைக்கும். பாக்கியமான தொழிலை வந்து செய்யக்கூடிய உந்துதல் வந்து கொடுக்கும் சரிங்களா. இது வந்து மிக சிறப்பு. 10ஆம் அதிபதி 9ல் இருந்தது பாவடிப்படையில் 10க்கு 12 மறைச்சிட்டாரு தொழில் கெட்டு போயிரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது 10இன் தொழில்களால் வந்து பாக்கியம்தான் உருவாகும் சரிங்களா. இது வந்து மிகுந்த சிறப்பு. அதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட்டு 10ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது 10ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பலம் சரிங்களா. தன் வீட்டில் தானே இருக்கிறது வந்து பலம். ஆனால் வந்து சுபகரமாக இருந்தாருன்னா இது பலவீனம் என்ன சரிங்களா. 10ஆம் அதிபதி 10ல் இருந்து சுபகிரகமாக இருந்தார்னா இது வந்து கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தி விட்டுரு சரி. தொழிலே இல்லாமல் பண்ணி விட்டுரு. தொழிலுக்கே எந்த ஒரு செயல்பாடுகளையுமே வந்து செய்வதற்கு முடியாமல் வந்து சூழல்களை வந்து அமைச்சு கொடுத்துரும் சரிங்களா. உதாரணம் வந்து மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடம் வந்து குருவோட மீனம். அந்த மீன அதிபதி குரு மீனத்திலே இருந்தார்னா இது வந்து கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிறது உருவாயிடும். பொதுவாக வந்து கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறது வந்து அதாவது சுபங்கள் சரிங்களா. 4, 7, 10 அப்படிங்கிறது பில்லர்ஸ். இது வந்து சுபமான இடங்கள். இந்த சுபமான இடங்கள்லேயே ஒரு சுபகிரகம் ஆட்சி உச்சம் அடையும் போது பலமாகும் போது வந்து என்னன்னா கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிறது வெளிப்பட்டு அதிகமான சுபத்துவம் அடைஞ்சு அது வந்து மைனஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சரிங்களா. 10ஆம் அதிபதி 10ல் சுபகிரகம் வர்றது வந்து சிறப்பு இல்லை. இதே 10ஆம் அதிபதி பாவத்துவமாக இருந்து பாவ கிரகங்களோட தொடர்பில் இருந்து அங்கே அப்படி வலுவாக இருந்தாலும் இது வந்து சிறப்பு சரி. உதாரணமாக ரிஷப லக்னத்துக்கு வந்து 10ஆம் அதிபதி சனி சரி. அவர் பாவ கிரகம் அப்படிங்கிறனால அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கலாம்
சரிங்களா. அதாவது பாவகிரகமாக இருந்ததுன்னா அங்கே 10ஆம் இடத்துல ஆட்சி விற்று வலுவாக ஆகும்போது வந்து ஆட்சி உச்சம் பெற்று வலுவாகும் போது சிறப்பு. சுபகிரகமாக இருந்ததுன்னா 10ஆம் இடத்துல வலுப்பெறும்போது மற்ற பாவகிரகங்களோட தொடர்புகள் ஏதோ இருந்ததுன்னா இது வந்து அதை வந்து ஈக்குவல் பண்ணி சிறப்புகளை கொடுக்கும். சரிங்களா. அந்த வகையில் 10ஆம் அதிபதி 10லேயே இருக்கிறது வந்து சுபகிரகமாக இருந்ததுன்னா தீமை. சரிங்களா. சுபகிரகமாக இருந்ததுன்னா வேறு ஏதோ ஒரு பாவகிரகத்தோட தொடர்புகள் இருக்கணும், அப்படி இருந்தால் நன்மை. 10ஆம் அதிபதி பாவகிரகமாக இருந்து 10லேயே இருக்கிறது வந்து சிறப்பு. சரிங்களா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது வந்து இது வந்து உபஜயஸ்தானம். சரிங்களா. அதாவது பெரும் உபஜயஸ்தானம். 3, 6, 10, 11 அப்படிங்கிற உபஜயஸ்தானங்கள். இந்த 11 அப்படிங்கிறது வந்து பெரும் உபஜயஸ்தானம். 10ஆம் அதிபதி 10 இருக்கும்போது தன் ஸ்தானத்துக்கு 2 இருப்பார், லாபஸ்தானமும் கூட. சரி, எந்த கிரகமே 11 இருக்கும்போது பெரித நன்மைகள் அப்படிங்கிறது வந்து செய்ய, 10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது வந்து பெரிய தொழில் செய்து பெரிய லாபங்களை ஈட்டு கொடுக்கும் திறமையை வந்து பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா. 10ஆம் அதிபதி 11 இருக்கிறது வந்து மிகுந்த சிறப்பு. சரிங்களா. அதாவது மூத்த சகோதரர்களால் வந்து கூட்டு சேர்ந்து தொழில் செய்து வெற்றிகளை பெறுவது. சரிங்களா. நண்பர்களால் கூட்டு சேர்ந்து தொழில் செய்து வெற்றிகளை பெறுவது, இதெல்லாம் வந்து உருவாகும். ஏன்னா 11 அப்படிங்கிற நண்பர்களும் கொடுத்தா 3, 7, 11 அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் அப்படிங்கிறதும் வரும். சரிங்களா. 7 மட்டுமே நண்பர்கள் அல்ல, 7 அதாவது வந்து காமத்திரிகோணம். 3, 7, 11 அப்படிங்கிறது வந்து காமத்திரிகோணம், சேர்க்கை சேர்ந்து தொழில் செய்தாலுமே இது வந்து பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து வரும். சரிங்களா. ஒரு பலனை எடுப்பதற்கு வந்து அதன் திரிகோணங்களையும் வந்து சேர்த்து தான் வந்து பலன் சொல்லணும். சரிங்களா. இது வந்து மிக சிறப்பு. 10ஆம் அதிபதி 11 இருக்கிறது வந்து பெரிய லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் விதிகளை வந்து பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 10ஆம் அதிபதி 12 இருக்குது. 10ஆம் அதிபதி 12 இருந்தாருன்னா வெளிப்பக்கம் போயிடுறது. சரிங்களா. வெளிநாடு போயிடுறது, தூர தேச இடங்கள், அதாவது தூர இடங்களுக்கு போய் தொழில் செய்யும் விதிகள் வந்து உருவாகும். அப்படி போயிட்டாருன்னா தான், அப்படி போனாங்கன்னா தான் இது வந்து சிறப்பு. ஏன்னா வந்து 10ஆம் அதிபதி 12 இருக்கும்போது எந்த தொழில் செய்தாலும் எந்த செயல் செய்தாலும் விரயமாயிட்டே தான் போகும். சரிங்களா. 10ஆம் அதிபதி 12 இருக்கும்போது வந்து வெளிநாடு, இந்த மாதிரி தூர தேசங்கள், தூர அயல் மனிதர்களோடு சேர்ந்து முற்றிலும் புதிதான சூழல்களில் வந்து தொழில் செய்தால் வந்து மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது பெற்றுக் கொடுக்கும். உள்ளூர்லேயே இருந்து எந்த ஒரு தொழில் சார்ந்த முயற்சிகள் செய்தாலும் இது வந்து சிறப்பில்லை. சரிங்களா. ஏன்னா 10க்கு இது வந்து 3, லக்னத்துக்கும் இது வந்து 12 மறைவு ஸ்தானம். 2க்குமே வந்து மறைவு ஸ்தானம் வர்றதுனால இது வந்து தீமையை தான் வந்து கொடுக்கும். சரிங்களா. 10ஆம் அதிபதி 12 இருக்கும்போது இது வந்து 4, 8, 12 அப்படிங்கிற கனெக்டிவிட்டி ஆகும். சரிங்களா. இது சுபத்துவமாக இருந்தாருன்னா 10ஆம் அதிபதி வந்து 12 சுபத்துவமாக இருக்கும்போது வந்து, அதாவது இந்த கொடுக்கல் வாங்கல், ஸ்பெகுலேஷன், இந்த பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, இதிலெல்லாம் வந்து இது வந்து பங்கு வரும், இதிலெல்லாம் வந்து வெற்றிகள் வரும். சரிங்களா. பாவத்துவமாக இருந்தாருன்னா தீமைகள் தான். சரிங்களா. இது வந்து 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி 12 ஸ்தானங்கள் இருந்தால் எப்படி வெளிப்படுவார் அப்படிங்கிறது எளிய வகையில் நான் விளக்கியிருக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரிங்களா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றிங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிறந்த விவரங்கள் அனுப்பி நீங்கள் ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.